10th என்னடா மார்க் வாங்கியிருக்க? 80%. எப்ப பாரு அந்த போனையும் கையுமா வச்சு நோண்டிக்கிட்டே இருந்தா 80% தான் வரும். இந்த ஏத்த விட்டு சுரேஷ் பிள்ளைய பாரு 92% வாங்கியிருக்கு. நீ தான் இருக்கிய எப்ப பாரு அந்த போனுடைய அந்த போனை தூக்கி உடைச்சாலும் ஏன்னா நல்லா படிப்ப. ஆமா 10th நீங்க எத்தனை பர்சன்டேஜ்? 10th நான் 52%. அப்போ போன் இருந்துச்சா? ஹலோ உங்களை மாதிரி இப்ப என்ன மண்டைக்கு ஒரு ஃபேனு, முண்டிக்கு ஒரு ஃபேனு, மண்டைக்கு மேல ஒரு லைட்டு, மூஞ்சிக்கு மேல ஒரு லைட்டுன்னு எல்லா இடத்துலயுமே லைட்டா இருக்கு. அந்த காலத்துலதான் சீமெண்ண விளக்கு இருக்குல்ல, சீமெண்ண விளக்கு, அதை வச்சு நாங்க போருக்கு போய் கல்ல வச்சு சண்டை போட்டு போராடி ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு வந்தோம். அந்த மாதிரி இப்பெல்லாம் நீங்க போய் படிச்சுட்டு வரீங்க. ஏறுனா ஆட்டோ, இறங்குனா பஸ், இதுலயும் எனக்கு ஸ்நாக்ஸுக்கு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போறது வேற. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டோனேஜ் உமன். எது செருப்ப விளக்க மாத்த கட்ட ஒரு ட்ரெஸ் ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்கேன், வந்துரும், பே பண்ணிரு. இப்ப மாதிரி உங்களுக்கு என்ன புது துணி எல்லாம் நினைச்சு ஆர்டர் போட்டு ஒப்பேன் டவுசர் காசு இதெல்லாம் போகுது. அந்த ஆள் என்ன புடிச்சு ஏறுறான், எங்கடையும் உனக்கு கொடுக்குற காசெல்லாம் போகுதுன்னு. ஆனா அந்த ஆளுக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க என்னென்ன செலவு பண்றீங்க, ஏது என்ன எதுவுமே கேட்க மாட்டேன். குடும்பத்தை பாத்துக்கிறது யாரு? இந்த குடும்பத்தை வழி நடத்துறது யாரு? நான் தானே, எனக்கு தானே தெரியும். வாழ்க்கை நாடகமா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்லாமா. அந்த ப்ளூ கலர் போடவ பப்பளக்குது பழக்குது பிரகாஷ் பாவாடை அந்த மாதிரி போடுறதியே ப்ளூ கலரு, அந்த மாதிரி இருக்கிற பட்டு போடையெல்லாம் தூக்கி எதுனா அனாதாசிரமத்துக்கு கொடுத்துருவோம். 4 பேர் உதவணுமா? மனுஷன்னு போறோம்னா உதவணும், சரியா? ஏ அம்மாக்கு கால் வலிக்குதுடா, இந்த ஃபேனை மட்டும் போட்டுட்டு இந்த மாவு மிஷின்ல போயிட்டு இந்த 1/2 கிலோ மாவு மட்டும் அரைச்சு வாயண்டா. மா என்ன விளையாடுறியா? மாவு மிஷின்ல எல்லாம் போயிட்டு நின்றுட்டு ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிட்டு இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வேற என்ன ஒரு மாதிரி பாக்கும். போமா. ஓ உங்களுக்கு கௌரவம். அம்மாவுக்கு முடியாம இருக்குன்றது கூட அரசனை கிடையாது. ஆனா உன் ட்ரெஸ் அழுக்காயிரும், மாவு கடையில போய் நின்னா 4 பேர் உன்னை பத்தி சிரிப்பாங்க. இப்ப அம்மா இத்தனை வருஷமா நிக்கிறேன், அது உனக்கு தெரியல. அம்மா கால் கடு. நிறுத்து போதும். இப்ப என்ன அந்த மாவு மிஸ்ரி போடுமா? போறேன், போய் தொலைறேன். ஆனா இந்த டைலாக மட்டும் என்கிட்ட பேசாத. போயிட்டு வா.